ஒன்றுபடுவோம் 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 ஜனநாயக சக்திகளே ஜனநாயக சக்திகளே ஒன்றுபடுவோம் 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 சூளுரைப்போம் 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 தந்தை பெரியார் பிறந்த நாளில் தந்தை பெரியார் பிறந்த நாளில் சூளுரைப்போம் 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 சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி பெண் உரிமை போராளி பெண் உரிமை போராளி சமத்துவ நாயகர் சமத்துவ நாயகர் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி சனாதன அதர்மத்திற்கு சனாதன அருமத்திற்கு சாவுமணி அடித்திட்ட சாவுமணி அடித்திட்ட ஆரிய பார்ப்பனியத்தை ஆரிய பார்ப்பனித்தை சுட்டெரித்த சூரியனாம் சுட்டரித்த சூரியனா தந்தை பெரியார் பிறந்த நாளில் தந்தை பெரியார் பிறந்த நாளில் சாதி ஒழிந்த தமிழ்நாடு சாதி ஒழிந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு ஜனநாயக தமிழ்நாடு ஜனநாயக தமிழ்நாடு படைத்திட சூளுரைப்போம் அனைத்திடை சூழ்நிலைப்போம் ஒன்றுபடுவோம் 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 உழைக்கும் தமிழராய் ஒன்றுபடுவோம் உழைக்கும் தமிழாய் ஒன்றுபடுவோம் ஓங்கட்டும் ஓங்கட்டும் வாங்கட்டும் வாங்கட்டும் ஜனநாயக சக்திகளின் ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமை ஓங்கட்டும் ஒற்றுமை வாங்கட்டும் வீழட்டும் 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 ஒரே நாடாம் ஒரே சட்டமாம் ஒரே நாடாம் ஒரே சட்டமா ஒரே மொழியாம் ஒரே தேர்தலாம் ஒரே மொழியாம் ஒரே தேர்தலாம் அரசியல் சட்டம் வழங்குகின்ற சட்டம் வழங்குகின்ற ஜனநாயகம் சோசலிசம் ஜனநாயக சோசலிசம் மதச்சார்பின்மை சகோதரத்துவம் மகசார்பின்மை சகோதரத்துவம் கூறுகளை ஒழித்து கட்டும் வேலை ஒழித்து கட்டும் பாசிச பாஜக பாசிச பாஜக வீழட்டும் 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 மலரட்டும் 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 ஜனநாயகம் மலரட்டும் ஜனநாயகம் மலரட்டும் மோசடி 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 நாடாளுமன்றத்தில் மோடியின் ஆட்சி நாடாளுமன்றத்தில் மோடியின் ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி மோசடி ஆட்சி தேர்தல் மோசடியில் ஆட்சியை பிடித்த தேர்தல் மோசடி ஆட்சி பிடித்த மோடி கும்பலே பதவி விலகு மோடி கும்பலே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி மோடி விலகு கும்பலே பதவி விலகு மோடி கும்பலே பதவி துணை விலகு போகுது துணை போகுது துணை போகுது துணை தேர்தல் போகுது ஆணையம் துணை போகுது தேர்தல் ஆணையம் துணை போகுது பேரிடி 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 சனாதன புரட்டலுக்கு சனாதன பொருட்களுக்கு பாரத தேசம் பழம்பெரும் தேசம் பாரத தேசம் பழம்பெரும் தேசம் இந்தியா ஒரே இந்தியா ஒரே இந்தியா ஒரே இந்தியா கிருதமே ஆதி மொழி அசமர ஆதி மொழி அனைத்தையும் அடித்து நொறுக்கியது அனைத்தையும் அடித்து நொறுக்கிய அடி ஆய்வு முடிவு 7 அடி ஆய்வு முடிவு 5000 ஆண்டுக்கு முன்பே 5000 ஆண்டுக்கு முன்பே மும்பை தமிழர்கள் ஆய்வில் தெரிந்தது ஆய்வு செஞ்சு சாதி இன்றி மதம் இன்றி இன்றி மதம் இன்றி தமிழர் வாழ்ந்த வரலாறு தமிழர் வாழ்ந்த வரலாறு கீழடி ஆய்வில் தெரிய வந்தது 7 ஆய்வில் தெரிய வந்தது பேரிடி 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 சனாதன புரட்டலுக்கு சனாதன பொருட்களுக்கு கீழடி ஆய்வு பேரிடி 7 ஆய்வு பேரிடி கீழடி ஆய்வு பேரிடி 7 ஆய்வு பேரிடி சனாதன புரட்டலுக்கு சனாதன பொருட்களுக்கு கீழடி பேரிடி 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 மறைக்காதே 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 தமிழ் நாகரீகம் நாகரிகம் கீழடி நாகரீகம் கீழடி நாகரிகம் தமிழர் எங்கள் நாகரீகம் தமிழ் எங்கள் நாகரிகம் தேரி ஆரிய கூட்டம் அஞ்சேரி ஆரிய கூட்டம் ஆட்டம் போடுது ஆட்டம் போடுது ஆட்டம் போடுது ஆட்டம் போடுது வெளியிடே வெளியிடே எரியுதே எரியுது கீழடி ஆய்வு முடிவை கீழடி ஆய்வு முடிவை உடனே வெளியிடு உடனே வெளியீடு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தேர்தலே தில்லு முள்ளு பதவி விலகு பதவி விலகு பாசிச மோடி கும்பலே சிச மோடி கும்பலே கூண்டோடு பதவி விலகு கூண்டோடு பதவி விலகு உழைப்போம் சூளுரைப்போம் சூளுரிப்போம் சூளுரிப்போம் தந்தை பெரியார் பிறந்த நாளில் தந்தை பெரியார் பிறந்த நாளில் சாதி ஒழிந்த தமிழ்நாடு சாதி ஒழிந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு ஜனநாயக தமிழ்நாடு ஜனநாயக தமிழ்நாடு சோசலிச தமிழ்நாடு சோசலிச தமிழ்நாடு திட சூளுரைப்போம் அனைத்திட சூழ்நிலைப்போம் தந்தை பெரியார் அவர்களின் 145 பிறந்த நாளை முன்னிட்டு மூலூர் நகர ஒன்றிய திராவிடர்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தந்தை பெரியார் பிறந்த நாளில் கலந்து கொண்டுள்ள அனைத்து கட்சி இயக்கங்களையும் தோழர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியாருடைய 147வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே திராவிடர் கழகத்தின் சார்பாக இங்கே நடைபெறுகின்ற
ஆனால் இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், புரட்சி இளைஞர் தோழர்கள் மற்றும் சிபிஐ தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நாளில் நாம் பெரியாருடைய கொள்கையை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் பொருட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கலந்து கொண்டுள்ள முக்கியமான தோழர்கள் தோழர் வீரமுத்து அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பிறந்திருக்காவிட்டால் இன்னும் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்களே சனாதனத்தை, அதை இன்னும் தூக்கி பிடித்து இன்னும் அடிமட்டத்திலே தான் இருந்து கொண்டிருப்பார். இப்போது ஒருத்தர் சீமான் பேசுகிறார், தந்தை பெரியார் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை தமிழ்நாட்டுக்கு என்று சொல்கிறார். ஆனால் அவர் அப்படி பேசுவதற்கு உரிமை வாங்கி கொடுத்ததே தந்தை பெரியார் அவர்கள். பேச்சு உரிமையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர், பேச கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் ஒருவர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் இன்னும் சாதி மதத்தில் இந்த நாடு ஊழ்ந்து போய் இன்னும் ஒரு அடிமட்டத்தில் முன்னேற்றம் அடையாத மக்களாக தான் நாம் இருக்கிறோம். நாம் இருக்கின்ற மக்கள் வேதராஜை தவிர மக்களெல்லாம் விரலை போல் நடத்தப்பட்டிருப்பார்கள். எனவே இந்த பெரியார் பிறந்த நாளில் உரிமையை நாம் பேசுகின்ற இந்த உரிமையை வாழ்கின்ற உரிமை பெற்றிருக்கின்ற இந்த பெரியார்களை நினைவு கூறுவோம். இந்த நினைவு நாளில் நாம் உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம். எனவே அவர் வழி பின்பற்றி நாம் சமுதாயத்துக்கு நம்மால் முடிந்ததை உழைப்போம் என்று கூறி அடுத்ததாக ஓய்வு பெற்ற உதவி ஆட்சியர் திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பெரியாருடைய 147வது பிறந்த நாளிலே தந்தை பெரியாருடைய இந்த 147 ஆண்டுகளும் தமிழகத்தினுடைய வரலாற்றிலே முன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள் தான். இன்றைக்கு இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக, ஒரு சமுதாய சீர்திருத்த தலைவராக பெரியார் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த நடவடிக்கைகள் என்பதுதான் தமிழகத்தை உலகத்திலேயே தலை நிமிரச் செய்திருக்கின்ற அவருடைய அந்த பணி என்பது உண்மையிலே போற்றுதலுக்குரியது. அவர் செய்த அந்த பணியினால்தான் தான் இன்றைக்கு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கின்றது. தமிழகத்தினுடைய இந்த தொன்மை கால அடிச்சுவடுகளை எல்லாம் இன்றைக்கு கீழடி என்று அந்த கீழடி ஆராய்ச்சி மிக தெளிவாக எடுத்து கூறியிருந்த போதிலும் ஆளுகின்ற மத்திய பிஜேபி அரசாங்கம் கீழடி ஆராய்ச்சிகளை வேண்டுமென்று ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை வைத்துக்கொண்டு செய்யும் போது அவரை மாற்றுறது இப்படியெல்லாம் செஞ்சு கூட, ஆனால் தமிழ் இனம் தான் முன்னோடியான இனம் என்பதை இன்றைக்கு கீழடி நிரூபித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக பல போராட்டங்களை நடத்தியவர். கல்வியை மக்களுக்கு பொதுவாக ஆக்குவதிலே அவருடைய பணி என்பது மிகச் சிறப்பாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இன்றைக்கு நம்ம வெளிநாடுகளெல்லாம் இன்றைக்கு தமிழன் போயிருக்கிறோன்னா அந்த படிப்பை கொடுத்தது இன்றைக்கு நம்முடைய பெரியாரினுடைய நடவடிக்கைகள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அப்படிப்பட்ட அந்த பெரியாரினுடைய 147வது நினைவு நாளை போலூர் நகரிலே இப்படி பிறந்தநாள் போலூர் நகரிலே இதை கொண்டாடுகின்ற திராவிடர் கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்க நன்றி தோழர்களே. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் ரவிதாஸ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் எல்லோருக்கும் முதற்கண் புரட்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு பெரியாரை பற்றி, பெரியாருடைய வாசனை, பெரியாருடைய தியாகம்
தமிழகத்தில் பிஜேபி மதவாத கட்சியை காலூன்ற முடியாமல் இன்றைக்கு ஓட உரட்டுகிறது என்று சொன்னால் அந்த பெரியாரின் நெந்தாடியும் அந்த கைத்தாங்கல் குச்சியும் தான். ஏன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தோழர்களே, இன்றைக்கு எல்லோரும் என்னென்னவோ பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கு பேசுவதற்கு, நடப்பதற்கு, போவதற்கு. ஆனால் தன்னுடைய மூத்திர பையை கடைசி காலம் வரை கையிலே பிடித்துக் கொண்டு பெண்ணடிமை சம்பந்தமாக, தோழர்களே, விடுதலை சம்பந்தமாக, சமுதாய விடிவெள்ளியாக தமிழகம் முழுக்க வளர்ந்ததுடைய நோக்கம்தான் இன்றைக்கு தமிழகத்தில் தோழர்களே இந்த பாசிச கூட்டங்களை விரட்டுகின்ற வகையிலே அவர் இறந்தும் இன்னைக்கும் அவருடைய ஆவி விரட்டுவது போல இன்றைக்கு தூரத்தில் இருக்கிறார்கள். பக்கத்திலே கேரளாவிலே கூட கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியிலே கூட உள்ளே நுழைஞ்சிட்டான். ஆனால் இங்கே நுழையாமல் இருப்பதற்கு காரணம் பெரியார் பிறந்த மண். அந்த மண்ணை தொடுவதற்கு எவனுக்கும் அருகதையில்லை என்கிற விஷயத்தை பறைச்சாற்றுகின்ற வகையிலே தான் இன்றைக்கும் அவர் எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த தமிழகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, என்னன்னா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அறிவும் மானமும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னார். அழகு என்று சொன்னால் ஏதோ மேக்கப் இல்லை, ஆடை ஆபரணங்கள் இல்லை. ஆக அறிவும் அறிவும் கல்வியும் அறிவும் மானமும் தான் மனிதனுக்கு அழகு என்று உரத்த குரலில் சொல்லி பறைச்சாற்றிய மகத்தான மனிதனுடைய தோழர்களை பிறந்த நாளை கொண்டாடுவதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக்க மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முழக்கம் போட்டோம். உறுதிமொழி எடுத்துலாமா? பயணித்தோட வாங்க பயணி. பெரியார் அவர்களின் 146 பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் சிபிஐ தோழர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி திராவிட கட்சி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை சொல்லி முடித்தால், தந்தை பெரியார்கள் தமிழ்நாட்டில் பிறக்காமல் இருந்திருந்தால் நாங்களெல்லாம் ஆடுபாடெல்லாம் மேய்க்க பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஓய்வு பெறும்போது இதே வார்த்தையை நான் கூறினேன். ஒரு ஆடியோ அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் நிகழ்ச்சியை முடிந்துவிட்டு செல்லும்பொழுது கேட்டார், என்ன இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தமிழக வரலாறை படிங்களம்மா, நீங்கள் குரூப் ஒன்று பாஸ் பண்ணிட்டு ஆடியோ வந்துட்டீங்க. ஆனால் தமிழக வரலாற்றை பட்டதான் உங்களுக்கு பெரியார் யாருன்னா என்னன்னு தெரியும். அவர் எதுக்காக பாடுபட்டார்? நீங்களாம் இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பெண்ட பதவிக்கு வந்திருக்கீங்களாங்க, அதுக்கு பெரியாரோட உழைப்பு தான் காரணம், அவர் பெற்றுத்தது இடஒதுக்கி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். அது அது வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுதான் தெரியாதோ, இருந்தாலும் ஒரு வரலாற்றை நான் எடுத்து கூறினேன். அவங்க தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் வந்து என்னையும் வந்து மகிழ்ச்சி நீங்கள் சொன்ன உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே போல் ஒரு டிஆர் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு என்றால் என்ன தெரியவில்லை. வளர்ந்து என்று அவங்க ஐஏஎஸ் கூட ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கும் பெரியாரை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. ஏன்னா உள்ளா வந்து குரூப் 2 ஒன்று பாஸ் பண்ணிட்டு டைரெக்டாக புறம் சொன்னது அப்படியே டைரெக்டாக ஐஏஎஸ் வந்துடுறாங்க. வரலாற்றை படித்தாதான் பெரியாருடைய அந்த தனி மனிதனுடைய சகாப்தம் எப்படி இருந்தது, எதுக்காக அவர் பாடுபட்டார்ன்றது அவர் தெரியும். அதனால் அரசு ஊழியர்கள் எல்லாரும் இன்று நாங்களாம் இன்றைக்கு பெரியாரை வந்து தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் அவர் பெற்று தந்த இடஒதுக்கீடு உரிமை தான். எந்த இயக்கத்திற்காக காங்கிரஸை விட்டு வெளியே வந்தாலும் 1925 இடஒதுக்கீடு கொள்கை வந்து மறுக்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சியினால் மறுக்கப்பட்டதால் காங்கிரஸை விட்டு வெளியே வந்து இன்று 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெரியார் ஆரம்பித்த சுயமத இயக்கம் 1925 ஆரம்பிக்கப்பட்டது. இன்று 2025 வரும் அக்டோபர் 4ஆம் தேதி செங்கல்பட்டில் மறைமலை நகரில் வந்து 100ஆண்டு நிறைவு நடைபெற்றிருக்கிறது. அதில் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் விடுதலை ஆசிரியர் வீரமணி அவர்களும் மற்றும் அனைத்து பெருமக்களும் வடஇந்தியா வந்து பெருஞ்சோடும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி வந்து தமிழக முதல்வர்கள் இப்போ சமீபமாக லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி காட்டினார்கள். அது முன்னாடியே திராவிட தமிழர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு செயலாக்கம். அது என்னவென்றால் பெரியாருடைய படத்தை அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர் திறந்து வைத்து பெரியாருடைய கொள்கையை பறைசாற்றினார்கள். அதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் பல கொள்கை நிறைவேற்றினாலும் எங்களுடைய திராவிடத்தின் அடிப்படை கொள்கையாக அது அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்தது. நாங்கள் இங்கே கூட நேரடியாக ஒளிபரப்பு என்று முயற்சி செய்தோம். ஆனால் அது இரவு 11 மணி ஆகிவிட்டு விட்டிருந்த காரணத்தால் அந்த நிகழ்ச்சி கைவிடப்பட்டது.
அதே போன்று முதலமைச்சராக இருக்கும்பொழுது அனைத்து அரசு ஊழியர்களும் பெரியாரை பற்றி உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை வெளியிட்டார்கள். அதற்கும் நாங்கள் முதல்வர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இதுவரையும் எந்த யாருமே செய்யாத ஒரு தொண்டு. ஏன்னா மக்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியாரை பற்றி நினைக்கிற அரசு எல்லாம் இன்றைக்கு தெரியாது. ஆனால் அதற்காகவே இன்றைக்கு உறுதிமொழிகள் சொல்லி ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று பெரியார் காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிற்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. ஈபி சிங் மாண்புமிகு முன்னாள் பிரதமர் ஈபி சிங் அவர்கள் ஓபிசி என்ற ஒரு 20 பிற்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பணியில் 27% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். அதற்கும் நாங்கள் திராவிட கழகமும் மற்ற அனைத்து சமூக இயக்கங்களும் பாடுபட்டன. இதுபோன்று தமிழர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு காலத்தில் வந்து வாத்தியர்களாக வந்து பெண்களுக்காக கூட பெரிய தீர்மானம் போட்டார். ஆசிரியர் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு வந்தோம்னா முதல்ல ஆசிரியர் தீர்மானம் போட்டார். அதே மாதிரி 1929 தந்தையின் சொத்துல பெண்களுக்கு சமூகம் கொடுக்க வேண்டும் என்று பெரிய தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் 1989 கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது அப்பாவின் சொத்துல பெண்களுக்கும் சமூகம் கொண்டு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இதை பற்றி எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியப்பட்டது தெரியாது. அது அவருடைய பொழுதுபோக்கெல்லாம் செல்போனை பார்ப்பது, டிவி பார்ப்பது, இதுதான் பொழுதுபோக்கினுடைய படிப்பதை குறைஞ்சி விட்டது. அதனால நாம் ரொம்ப பெண்கள்லாம் வந்து இப்போ எத்தனோ புத்தகத்தில் பெரியார் எழுதிக்கிறார். அதெல்லாம் கூர்ந்து கவனித்து படித்து அவருடைய வரலாறு தெரிந்து கொண்டு நம் சமுதாய மக்களுக்கு ஏற்ற கருத்தை அதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அனைவரும் அவருடைய கருத்தை படித்து நம்ம தமிழ் மக்கள் மென்மேலும் முன்னேற பாடுபட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருவர் நன்றி கூறி முடிக்கிறேன். இப்பொழுது கவிஞர் எழுத்தாளர் சேட்டு அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இந்த மக்களின் விடுதலைக்காக குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் உலகிற்கு விதைத்த ஒரு மகான். அந்த வழியில் நாம் பெரியார் அவர்கள் பெரியாரின் 147வது அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார். அவர் தமிழருக்கு முகவரி தந்த பெரியார் தந்தை பெரியார். தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார். கனத்த இதயத்தை மறைப்பதற்கு கருப்பு சட்டை அணிந்தார் பெரியார். கருப்பு சட்டை அணிந்தார். அவர் உறங்கும் தமிழனை உசுப்பிவிட அவர் உறங்கும் தமிழனை உசுப்பிவிட கைத்தடியும் எடுத்தார். கையில் கைத்தடியும் எடுத்தார். தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார். சுப்பராயன் தனது மந்திரி சபையிலே தலித்துக்கு ஓரிடம் தந்தார். தலித்துக்கு ஓரிடம் மட்டுமே தந்தார். அநீதி என்று சொல்லி அன்றே பெரியார் அண்மையாக கண்டித்தார். தலித்துக்கு ஆதரவாக நின்றார். தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார். அவர் தமிழருக்கு முகவரி தந்த பெரியார் தந்தை பெரியார். தமிழகத்தின் அழகிய முகம் அந்த முகம் யார் அவர் பெரியார். ஐயா பெரியார். ஐயா பெரியார். முன்னாள் படிக்கப்படுகிற முன்னாள் தோழர்கள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற பண்பு நெறியும் வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவும் கூர்மை பார்வையும்
என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சமுதாயத்தை அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம். விடுதலை கலைஞர்கள் மற்றும் அரசியல் உள்ளிட்டவர்கள் மற்றும் ஜனநாயக கட்சிகள் பங்கேற்று தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள் நூலுரை ஏற்கும் நாளாக உறுதிமொழி ஏற்கும் நாளாக சிறப்பாக வழிநடத்தி கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் பங்கேற்ற பல்வேறு பகுதியை பல்வேறு ஊரை சார்ந்த தோழர்களுக்கும் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.